Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான நெக்லைன் டிசைன். அதாவது ஒரு பிளெயின் குர்த்தா வாங்குறீங்க, ஒரு பிளெயின் கமீஸ் மெட்டீரியல் வாங்குறீங்களா, அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்டரோடு வரும். ஸோ அந்த பார்டரில் வந்து என்ன டிசைன் பண்ணுறது, பிகாஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து நம்ம பெருசாக டிசைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்க பார்டரை ஒரு சிம்பிளாக எலிகெண்ட்டாக பார்க்கவே ஒரு அழகான டிசைன் எப்படி கொண்டு வரது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த கம்மீஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் பார்டர் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி நான் இந்த நெக்லைன் டிசைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் பார்டரை ரெண்டு பக்கமும் இப்படி மூடி நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ரா எஜும் உள்ளே போகிற மாதிரி அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்காக கொஞ்சம் லேஸும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் கட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து லைனிங் ஃபேப்ரிக்னால என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் சுற்றி ஒரு ஸ்டிச் நம்ம போடுறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். ஸோ ஷோல்டர், ஆர்ம் ஹோல், நெக் லைன், சைட்ஸ் எல்லாமே தைக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கமீஸை விட லைனிங் கமீஸ் டபுளாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2 வேலை பண்ணுறாங்க, அதில் 2 வாட்டி அதை கம்ப்ளீட்டாக தைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பார்டர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கமீஸோட மிட் பாயிண்ட், நெக்லைனோட மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க பார்டரை வச்சு இதை நீங்கள் பின் பண்ணலாம். இது கமீஸோட பார்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிளெயின் கமீஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேப்ரிக்கோட கான்ட்ராஸ்டிங் கலர் பீஸை கூட வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ டவுன் பார்ட்டை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி மிட் பாயிண்ட் டுகெதர் மேட்ச் பண்ணி மேலே ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஓகே, பின் பண்ண பிறகு இந்த பார்டரை சுற்றி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். மேலேருந்து கீழே வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில், அந்த டர்ன் பாயிண்டில் நின்று இதை நம்ம திருப்பி மேலே வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ஜஸ்ட் டர்ன் பண்ணி மேலே தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ், அதே மாதிரி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்லைனில் வந்து அந்த சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் வச்ச பிறகு இதை சுற்றி வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது நெக்லைனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த நெக்லைன் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கொடுத்த பிறகு இதை சுற்றி நம்ம இந்த நெக்லைன் நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வீடியோவில் ஏற்கனவே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எப்படி ரெடி பண்ணி நெக்லைனுக்கு அட்டாச் பண்ணணுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்காக பிகினர்ஸ்க்கான வீடியோ அது. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் சுற்றி நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அழகாக டர்ன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டர்ன் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபேப்ரிக் எது கான்ட்ராஸ்டிங் கலராக இருக்கோ அந்த கான்ட்ராஸ்டிங் கலர் லேஸை மேலே யூலேருந்து கொடுத்து நம்ம கீழே இந்த பார்டர் வரைக்கும் கொண்டு வரோம். ஃபுல் பார்டர் நம்ம கவர் பண்ணல, ஹாஃப் த வே ஆஃப் தி பார்டர், அதாவது கீழ் கொடுக்காமல் வெறும் சைட்ஸில் மட்டும் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, சீரியஸ் சொல்ல போனால் ஒரு சிம்பிள் டிசைன் தான் இது சொல்ல போனால், பட் ரொம்ப அழகாக, ரொம்ப எலகெண்ட்டாக, பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும். ஏதோ ஒரு நெக்லைன் டிசைன் பண்ணணும், பட் ரொம்ப வந்து ஓவர்டூ பண்ணி அந்த நெக்லைனை கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ் கோயிங், காலேஜ் கோயிங்க்கு தேவையான ஒரு ரொம்ப சிம்பிளான நெக்லைன். ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் போட நமக்கு இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் போட்டு நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒரு சைடு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி முடித்த பிறகு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழேருந்து மேலே இது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம்.
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ see you next time with a different kind of style. Till then, take care. Bye bye.